ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நெடுநேரமாக ஒரு நல்ல செய்தி தர உன் வீட்டின் முன் காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வாழப்போகிறாய், வளரப்போகிறாய். உன் வாழ்க்கையை திருச்செந்தூர் முருகன் அதி சந்தோஷமாகப் போகிறேன். பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று உனக்கு சொன்னேன் அல்லவா? அதன் பின் ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னேன் அல்லவா? நீயும் நான் சொன்னதை கேட்டு சகித்து கொண்டிருந்தாய். இதோ நல்ல மாற்றம் வரப்போகிறது. நீ அனுபவித்து வரும் இந்த நிலை மாறி ஆகப் போகிறது. இந்த நிலை மாறி பெருத்த மாற்றம் ஏற்பட போகிறது. நீயே எதிர்பார்க்காத நிலையில் அதிசயமும் அற்புதமும் நடக்கப் போகிறது. ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய். இது இந்த திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு. நீ கேட்டது கிடைக்கும் தங்கமே, கிடைத்தது நிலைக்கும். சோகம் துன்பம் இனி தொடரவே தொடராது. நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய். அந்த கவலைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகிறது. இதனால் ஏற்பட்ட உன் மன அழுத்தங்கள் உன்னை விட்டு விலகப் போகிறது. முதலில் நீ நல்ல மாறுதல் காண்பாய். உன் வாழ்க்கைக்கான நல்ல வழி பிறந்து விட்டது என்பதை உணர்வாய். அடுத்தடுத்து நல்லபடியாக உன் வாழ்க்கையின் நிலை மாறிக்கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். உனக்காக உன் திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் தங்கமே. தவறாக நடந்தது எல்லாம் போதும், என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருந்தாய். வாழ்க்கையில் சில இடங்களில் கரடு முரடான இடங்களில் பரிதவித்து கொண்டிருந்தாய். ஆனாலும் கடந்து சென்று வந்து கொண்டுதான் இருந்தாய். அந்த பள்ளங்கள் வரும்போது கஷ்டத்திற்கு பஞ்சமே இல்லாமல் அனுபவித்தாய். போராட்டங்களை சந்தித்தாய். ஆனாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் மீது இருக்கும் நம்பிக்கையினால் உன்னுடைய மன தைரியம் தெரிந்தது. அங்கே தைரியம் தெரிந்தது, தன்னம்பிக்கை நிறைந்திருந்தது உன்னிடத்தில். எல்லாம் இந்த திருச்செந்தூர் முருகனால்தான் என்று நீ சொன்னாய், பார்த்தாய் அல்லவா? அங்குதான் நீ நிற்கிறாய் தங்கமே. பல பள்ளங்களை தாண்டி கடந்து வர நானும் உனக்கு அனைத்தையும் செய்வதற்கு தயாராகிவிட்டேன். இனி என்ன தங்கமே, வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய். இனி நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை. ஒரு சிலரை நினைத்து பயப்பட்டாய். என்ன செய்வார்களோ, ஏது செய்வார்களோ, அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று. இனி கவலையே படாதே. உன் மனம் நிம்மதியோடு அழகாக வாழ்வாய். மனம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் மனதை கல்லாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். நான் சொன்ன அறிவுரையை முழுவதுமாக கேட்டாய், நம்பி செய்தாய். இனி பார், நல்ல சூழல் அமையப் போகிறது. உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் கிடைக்கப் போகிறது. நீ ஒரு லட்சியவாதி என்று எனக்கு தெரியும். அதனால் வாழ்க்கையின் ஓட்டத்தை நீ வென்று உச்சியில் வெற்றியை உணர்ந்தாய். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு தரும் பாடம், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு ஒரு படிப்பினை தரும். கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டு விடுவாய் இனிமேல். இதுதான் உன் முதல் எதிரி தங்கமே. நீ உன்னை தண்டிக்கிறீர்களே தவிர மற்றவர்கள் உன்னை தண்டிக்க வேண்டிய காலமும் அவசியம் இனி இருக்காது. உனக்கு நீதான் தீமை விளைவிக்கிறாய் தவிர மற்றவர்கள் உனக்கு விளைவிப்பதில்லை என்பதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. யாரையும் தப்பாக எடை போட வேண்டாம். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நான் இப்போது கூட உன்னை வலுப்படுத்தத்தான் வந்துள்ளேன். இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து கண்ணீர் வற்றும் வரை நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். இந்த திருச்செந்தூர் முருகன் மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது, உலகை விட பெரியது தங்கமே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என் அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. குதர்க்கமான எண்ணங்கள் வந்துவிட்டால் உடனே அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி விட்டுவிட்டாய். என் பேச்சை அடுத்தடுத்து கேட்டாய். என்னென்ன தேவையில்லாத இதை களையெடுத்து பிடுங்க வேண்டுமோ அதையெல்லாம் எரிந்து விட்டேன். மனமும் புத்தியும் உனக்கு பாதி நண்பன் பாதி எதிரே என்பது மட்டும் நீ தெரிந்து கொண்டாய். நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த முயற்சி செய் என்று திருத்தி கொண்டாய். குறையிடம் இருக்கிறோமே என்று மட்டும் நினைத்து வருத்தப்படாதே. தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையும் உன் மனம்தான் கணக்கீடு செய்கிறது. புரிகிறதா? மனதை பக்குவப்படுத்து.
மனதை பக்குவப்படுத்தும் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு படிப்பினை தந்து கொண்டே இருக்கும். உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரவணைக்க இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை மட்டும் யோசி, அதற்கான பதிலை காரணத்தை தேடக்கூடாது. காரணத்தை தேடினால் திருப்திப்படுத்தாது. உன் வாழ்க்கை படிப்படியாக மாறிவிடும். எல்லா இடத்திலும் ஜெயிக்கப் போகிறாய். நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய். பொறுத்திருந்து பாரு. பொறுமையாக இருந்தாய். எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயும் உன்னை முடக்கிக் கொள்ளாமல் இருந்தாய். மனதை ஒருநிலைப்படுத்தினாய். உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் அப்போதுதான் உனக்கு புலப்படும் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டாய். அங்குதான் நீ நிற்கிறாய் தங்கமி. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதை நிறைவேற்றப் போகிறேன். உனது ஆசைகள் நிறைவேறும். எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னேன். செய்துவிட்டாய். நீ என் பிள்ளை, தங்கப்பிள்ளை தங்கமே. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய். வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய். இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். விடியல், இன்றைய விடியல் அருமையான விடியல், அற்புதமான விடியல் உனக்கு நன்மை தரப்போகிறது. கவலையே படாதே, மனம் தளராதே. சந்தோஷமான நிகழ்ச்சி அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. அனைத்தும் நல்லதாக நன்மையாக நடக்கப் போகிறது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படுகிறாயே. அங்கு தெரிகிறது உன் கடமை, அங்கு தெரிகிறது உன் நேர்மை. அதனால் பார், என் பிள்ளைக்கு காரியங்களை கைகூட செய்ய போகிறேன். நீ நினைத்தது அனைத்தும் பழித்து விடும். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் யாரையும் கைவிட மாட்டார் என்று நம்பிக்கை உனக்குள் பெருத்ததாக இருக்கிறது. அதுபோதும் தங்கமே, அதுபோதும். நிச்சயமாக என் பிள்ளையை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நடப்பது அனைத்தும் ஒரு சில நேரத்தில் தவறாக நடப்பது போல காட்சி அளித்தாலும் முடிவு என்பது இந்த திருச்செந்தூர் கையில் தானே இருக்கிறது. அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தான் நான் தருவேன். என் பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு முடிவு சாதகமாகத்தான் இருக்கும். உரிய நேரத்தில் அதை நான் நிச்சயமாக முடித்து தருவேன். நிம்மதியாக இரு. என் நாமத்தை கூறும் வார்த்தை தான் உனக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். உனக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது தானே. நம்பிக்கையோடு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வா. புதிய திருப்பத்தை கொடுக்கும் உன் திருச்செந்தூர் முருகனின் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. யாம் இருக்க பயமேன் தங்கமே. என் பிள்ளைக்கு நல்ல செய்தி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். கவலையே படாது. உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். உனக்காக, உன் குடும்பத்தோடு உனக்காக பக்கபலமாக இருப்பேன். ஓம் முருகா போற்றி போற்றி.